அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிதீனில் இஸ்லாம் வவஃபக்னா லிதாலிக். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பாதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. صدق الله العلي العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிரப்பமான ரஹ்மத்தை வழங்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, நேற்று 2 கேள்விகளை கேட்டோம். முதலில் கேட்கப்பட்ட கேள்வி, அன்ஃபால் என்றால் என்ன, அதை பற்றி நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று கேட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்ல விதமாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால், போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள், அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, கனிமத்து பொருட்கள் என்று சொல்லுவார்கள். மேல்மிச்சமாக கிடைத்த பொருள், போரில் எதிரிகள் விட்டு சென்ற, அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு இருக்கிற பொருள்களை எல்லாம் விட்டு போனதை யார் ஜெயித்தார்களோ அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொள்வது அந்த காலத்தில் ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அப்படி அந்த பொருட்களை விட்டு செல்லும்போது அந்த பொருட்கள் யாருக்கு உரியது என்று பார்ப்போமேயானால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. அதாவது சுருக்கமாக இன்றைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் அது பைத்துல் மாலுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபியே, நீர் கூறுவீராக, அன்ஃபால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானதாகவும், ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒழுங்குடன் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் மோமின்களாக இருப்பின் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இந்த ஆயத்திலே சொல்கிறான். விரிவான விளக்கங்கள் தஃப்சீரிலே ஹதீஸ்களிலே போனீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அது சஹாபாக்கள் ஒரு மஷ்வரா செய்து அதிலே 5இல் ஒரு பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலுக்கு எடுத்துக்கொண்டு பிறகு போரிலே கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆக இந்த நிலையில் அந்த அன்ஃபால் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு வார்த்தையை கேட்டிருந்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா என்ற பெயருக்கு அந்த பெயர் என்ன மொழி, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தோம். அதையும் அல்ஹம்துலில்லாஹ் பல பேர் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். மூசா என்ற வார்த்தை அந்த ஹிப்ரு மொழி என்று சொல்லக்கூடிய ஹிப்ரு மொழி, அது பிற்காலத்தில் மிஸ்ரிலேயும் அது அந்த மொழி மிங்கிளாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மூசா என்று சொன்னால் முதலிலே இருக்கக்கூடிய அந்த மூவுக்கு மாண்டா தண்ணீர். அதே போல் ஷா என்று சொன்னால் ஹிப்ரு மொழியிலே பெறப்பட்டவர், தண்ணீரிலிருந்து பெறப்பட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மர பலகையில் மரப்பெட்டிக்குள் வச்சு அவர்களுடைய தாயார் அனுப்பிவிடுவார்கள். அது மிஸ்ரினுடைய அந்த நைல் நதியினுடைய கரைகளிலே ஒதுங்கும், அதை எடுப்பார்கள். ஆக இந்த விதத்தில் அதற்கு தண்ணீரிலிருந்து பெறப்பட்டவர் என்ற ஒரு பொருளை அந்த ஹிப்ரு மொழியிலே வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுபோன்று ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயர்களுக்கும் அர்த்தங்கள் தெரிந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு நாம் பெயர் வைக்கிறோம் என்றால் அந்த பெயரை கூப்பிடுகின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். அந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரங்களிலே கூப்பிடும் பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொன்னால் அந்த குழந்தையிடத்திலே நாம் எந்த நோக்கத்தோடு அந்த பெயரை வைக்கிறோமோ அந்த பெயரினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய அசராத், அதனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே பெயர் வைக்கும்போது ஜாக்கிரதையாக வையுங்கள், கவனமாக வையுங்கள், நல்ல பெயர்களை வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உடனே நெட்டிலே போய் ஆங்கிலத்திலே உருதுவிலே ஏராளமான அந்த வெப்சைட்டில் போய் தேடி வைத்து விடக்கூடாது. அன்றைக்கி நாம் ஒரு பேருக்கு உருதிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மோசமான அந்த அர்த்தங்கள் எல்லாம் வரக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் அதுக்கு அர்த்தமாக இருக்கிறது அந்த பெயருக்கு. எனவே அது போன்றெல்லாம் இல்லாமல் ஓதி நல்ல ஆலிம்களிடத்திலே, பெரிய உஸ்தாத்மார்களிடத்திலே பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும்.
அந்த பெயர் நல்ல அர்த்தம் உள்ளதாக, நபிமார்களுடைய பெயராக, சஹாபாக்களுடைய பெயராக, அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் பெயர்களை சூட்ட வேண்டும், தேர்ந்தெடுத்து. எனவே உலமாக்களுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்களாக நெட்டிலே போய் ஒரு பெயரை வைப்பீர்கள் என்று சொன்னால் அது மோசமான அல்லது கெட்ட ஒரு அர்த்தத்தை உடையதாக இருந்துவிடும். ஆக அது உள்ளே ரொம்ப போக வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு இதை தெரிந்து கொண்டால் போதும். அடுத்து இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபாலிலே பாக்கியும் தௌபா ஓதப்பட்டிருக்கிறது, சூரத்து தௌபா ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டியாக இந்த குர்ஆனை வைத்திருக்கிறான். அதிலே ஒரு மஸ்ஜித், ஒரு நிர்வாகம், ஒரு தலைமை, ஒரு முத்தவல்லி, ஒரு நாட்டாமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 5 நிபந்தனையை சொல்கிறான். அந்த 5 நிபந்தனை என்ன என்ன என்பதை நாளைக்கு எழுதி வாருங்கள். அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி, ஜகாத்து பற்றிய சூரத்து தௌபாவிலே அந்த வசனங்கள் எல்லாம் வருகிறது. ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை போடுகிறான். அவர்கள் யார் யார் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் உலகத்திலே. ஜக்காத்து வாங்கக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் நானும் ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறேன் என்று அவர்களாகவே கற்பனை செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான அந்த வழிமுறையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜக்காத் என்பது மேல்மிச்சமானதல்ல, அது ஃபர்லானது நம்மின் மீது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 5 விஷயங்களிலே ஹஜ்ஜு கூட செலவு பண்ணி செஞ்சிடறோம். முன்னால் 1 லட்சமாக இருந்துச்சு, இப்போ 8 லட்சமாக இருக்குது. அதை கூட நம்ம முட்டி முடிஞ்சு செஞ்சிடறோம். ஆனால் ஜக்காத்தை எடுத்துக்கொடுன்னு சொன்னால் நம்மளுக்கு அவ்வளவு வழியாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருளை நாம் சுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்கிறான். நீங்கள் அந்த ஜக்காத்து 2% எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பொருள் பாதுகாப்பு பெறும், உங்கள் பொருள் சுத்தமாக இருக்கும், வீண் செலவுகள் வராது, மருத்துவ செலவுகள் வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஃபர்லான விஷயத்தை செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும், மனதார அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்தால் நம்மளுடைய பொருள் இன்னும் விரிவடையும், இன்னும் விசாலமடையும், நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய பொருள் சுத்தமாகும், பாதுகாக்கப்படும், அது ஹலாலானதாக ஆகும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாளைக்கு வருகின்ற பொழுது மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய பொருளை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கி எழுதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஹைரு பரக்கத்துகளையும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يسر أمورنا أمور الدنيا والدين والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حبك حب من يحبك وحب رسولك وحب عملنا الذي يقربنا إلى حبك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக இருக்குது. எனவே ஜும்மாவுக்கு விரைவாக வாருங்கள். அந்த ஸ்டேடியத்துக்கு இருக்கிற பக்கத்தில் அந்த பள்ளிக்கு எல்லோரும் சீக்கிரமாக பாங் சொல்கிற நேரத்துக்கே வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருங்க.
ஹதீப் அவர்களுடைய பயானையும் நல்லா கேட்குற மாதிரி வாங்க, லேட்டாக வராதிங்க. இன்ஷா அல்லாஹ் கிருபை செய்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்க. அதே போது ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக செலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக.